ரெட்மி மொபைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேங் ஆகும். யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வந்து இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து உங்களோட ரெட்மி மொபைலில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ரெட்மி மொபைல் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ரொம்ப ஹேங் ஆகுது அப்படின்னா அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ரெட்மி மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அபவுட் ஃபோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் ஓஎஸ் வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து தொடர்ந்து டேப் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து எனபிள் ஆயிரும். சம் ரெட்மி மொபைலில் பார்த்தீங்கன்னா வந்து பெல்ட் நம்பர்னு வந்து கொடுத்துருப்பாங்க. சம் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் வெர்ஷன் இருக்கும். அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் அதை டேப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஒன்ஸ் டெவலப்பர் ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் உங்களோட செட்டிங்ஸில் போயிட்டு சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து டெவலப்பர் அப்படின்னு சர்ச் பண்ணினாலே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு நல்லா கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா விண்டோ அனிமேஷன் ஸ்கேல், டிரான்சிஷன் அனிமேஷன் ஸ்கேல், அனிமேட்டட் டூரேஷன் ஸ்கேல் அப்படின்ற 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே 1x 1xல வந்து டிஃபால்ட்டாக வந்து செட் ஆகிருக்கும். அது எல்லாமே கிளிக் பண்ணி ஆஃப் வந்து கொடுத்துருங்க. அனிமேஷன் ஆஃப் அப்படின்னு இருக்கும். அது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அனிமேஷன் வந்து ஆஃப் பண்ணணும். 3மே நீங்கள் வந்து அனிமேஷனை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே அந்த செட்டிங்ஸில் ஸ்க்ரால் பண்ணி வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு ஆப்ஷன் வந்து ஸ்டாண்டர்ட் லிமிட்டில் வந்து இருக்கும் டிஃபால்ட்டாகவே. அதை கிளிக் பண்ணிட்டு நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேங் ஆகக்கூடிய அந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். மொபைலும் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். அண்ட் மெயினாக வந்து மொபைல் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுக்கு ஹேங் ஆகிறதுக்கான ரீசன் வந்து ஸ்டோரேஜும் ஒரு ரீசனாக வந்து இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து ஸ்டோரேஜை நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அன்வான்ட் ஃபோட்டோ, வீடியோஸ், டேட்டா இதெல்லாமே உங்கள் ஃபோனில் இருந்துச்சுன்னா அதெல்லாமே ப்ராப்பராக வந்து எரேஸ் பண்ணணும். அன்வான்ட் ஆப்ஸ் இருந்தாலும் அதையும் நீங்கள் வந்து எரேஸ் பண்ணி அப்பப்போ ஸ்டோரேஜை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓவராக ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதனாலையும் ஹேங் ஆகும். அதனால் ஸ்டோரேஜை கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ ரெட்மி மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதை பற்றின வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணால் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதை நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கிறது மூலியமாகவும் இந்த ஹேங் ப்ராப்ளமும் நம்ம வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். அதனால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோ மூலியமாக ரெட்மி மொபைல் வந்து ஹேங் ஆகக்கூடிய இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. இல்லை எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.